இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் வேள்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலோட கதையை 3 பாகங்களாக எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோவா தளபதி விஜய் அவர்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சங்கர் அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் இப்போ கமலஹாசனோட இந்தியன் 2 படத்தையும் ராம் சரனோட ஆர்சிங்கிற படத்தையும் 2 படங்களையும் ஒரே நேரத்தில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிட்டு வராங்க. இந்த 2 படங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேள்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலோட கதையை 3 பாகங்களாக எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தில் சூர்யா யாஸ் நடிக்க போறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ டைரக்டர் சங்கர் அவர்கள் ரன்வீர் கபூரை தேர்வு செஞ்சதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இந்த படம் 1000 கோடி பட்ஜெட்டில் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 பாகங்களாக உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஏன் தமிழ் நடிகர்களை நீங்கள் நடிக்க வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி பரவலாகவே ரொம்ப வைரலாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சன் பிக்சர்ட்ட தான் இந்த கதையை சொன்னேன். 1000 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. இந்த காரணத்தினால நான் பாலிவுட் தயாரிப்பாளர்களை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். அவங்க இந்த படத்தை தயாரிக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஆக்டர்ஸ் இருந்தால் தானே அவங்க இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முடிவு செய்வாங்க. இதன் காரணத்தினால தான் தளபதி விஜய் அவர்களை இந்த படத்தில் நடிக்க வைக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், உங்கள் ஹீரோ.